ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஒரு பக்கம் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அயர்லாந்து அணி எதிராக போய் 2-0ன்னு சொல்லிட்டு சீரீஸை தோற்றுருக்காங்க. எனக்கு உண்மையாக ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்திய அணி எப்படி இதிலேருந்து மீண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையாக இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு அயர்லாந்து அணி எதிராக 2வது T20 போட்டி 1 ரன் வித்தியாசத்தில் தோற்றுருக்காங்க இந்திய அணி. அது வரலாற்று சாதனை படைச்சிருக்காங்க அயர்லாந்து அணி. அந்த தோல்வி குறித்து முன்னாள் இந்திய அணியோட T20 கேப்டன் சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வேதனையோட பதிவிட்டிருக்காருங்க அவரோட கருத்தை. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியை பார்த்தா எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, முன்னாள் இந்திய அணியோட T20 கேப்டன் சூரியகுமார் யாதவ் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, அட்லீஸ்ட் 2வது T20 போட்டியாச்சு இந்திய அணி ஜெயிச்சு இந்த சீரீஸை லெவல் செய்வாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் 1 ரன் வித்தியாசத்தில் தோற்றுருக்காங்க. இது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அயர்லாந்து கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்தியா கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேதனையான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி T20 வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸ். அவங்க இந்த மாதிரி விளையாடுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, வேதனையாக இருக்குது. ஒரு பக்கம் நான் பர்சனலாக நினச்சேன் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு கூட நான் நினைக்கிறேங்க. ஏன்னா ஒரு T20 டீம்னாவே இந்தியா தாங்க. ஐபிஎல் மூலிமா இந்திய அணிக்கு நல்ல பிளேயர்கள் கிடைக்கிறாங்க. அப்படி ஒரு சின்ன டீம் கிட்ட போய் தோற்றிருக்காங்க. எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. கண்டிப்பாக இதுலேருந்து இந்திய அணி மீண்டு வந்தவனுங்க. அடுத்து போகிற மேட்ச் வந்து ரொம்ப ஒரு பெரிய சீரீஸ். இங்கிலாந்து கூட இங்கிலாந்தில் விளையாடுறோம். கடைசியாக நடந்த ஒரு 5 T20 சீரீஸை இங்கிலாந்து அணி எதிராக நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். அந்த ரெக்கார்டை மீண்டும் தக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இந்திய அணிக்கிட்ட நான் வேண்டுகோள் வச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்திய அணி இதுலேருந்து மீண்டு வந்தே ஆகணுங்க. அடுத்த T20 வேர்ல்டு கப்புக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூரியகுமார் யாதவ், அதாவது வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வேதனையோடு பேசியிருக்காருங்க. கரெக்டுங்க அவர் சொல்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ், அது தொடர்ந்து 2 முறை வேர்ல்டு கப் சாம்பியன்ஸாக இருந்த டீமு இப்போ இந்த அளவுக்கு மோசமாக விளையாடுறாங்கன்னா கண்டிப்பாக பெரிய ஒரு யோசிக்க வேண்டிய விஷயமாக வருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அபிஷேக் சர்மா இருக்கட்டும், சஞ்சு சாம்சனாக இருக்கட்டும், எல்லாருமே நல்ல ஒரு பிளேயராக வச்சுருந்து தோக்குறாங்க. ஆனால் அயர்லாந்து கிரிக்கெட்டுக்கு ஒரு உண்மையாக ஒரு பெரிய விஷயங்க. ஏன்னா 2வது T20 போட்டியில் வெறும் 154 ரன் தான் அடித்தாங்க. அதுலேயும் இந்திய அணி 1 ரன் வித்தியாசத்தில் சூப்பராக வெற்றி பெற்றாங்க. அயர்லாந்து அணி இந்தியா வீழ்த்தினாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய சாதனை தான். இது வரைக்கும் இந்தியா கிட்ட சீரீஸே ஜெயிச்சது இல்லைங்க. அயர்லாந்து முதல் முறையாக ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். இந்தியா பார்க்கலாங்க. அடுத்து ஜூலை 1 அதாவது இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஜூலை 1 பார்த்திங்கன்னா இங்கிலாந்து கூட T20 சீரீஸ் விளையாடுறாங்க. அதில் வைபவ் சூரியவன்சி விளையாடுவாரா சொல்லிட்டு எதிர்பார்க்கணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் T20க்குனே அவர் பிறந்து வளர்ந்து செஞ்சு வச்ச ஆள் மாரி இருக்கார். பட் ஆனால் அவரை இறக்கல, அணியில் வாய்ப்பு கொடுக்கல. பார்க்கலாங்க. நம்ம இங்கிலாந்து முதல் T20யில் விளையாடுறாரு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி இந்த சீரீஸை தோற்றது குறித்து உங்களோட கருத்துக்கள். யார் மேலே தப்பு, கேப்டன்ஷிப் சரி இருக்கா இல்லையா, உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபிள் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.